நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மந்த் வந்து ஒரு 4 ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பர்கர் பாயிண்ட், கிராசிம், ஏபிபி, மெட்ரோபோலிசஸ். அதே மாதிரி இந்த மந்த் வந்து ஒரு 4 ஸ்டாக்கை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சொன்ன அந்த 4 ஸ்டாக்கும் வந்து என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். நான் ஏற்கனவே ஸ்டாப் லாஸ் இந்த பர்கர் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அது வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தேன். டார்கெட் 1, டார்கெட் 2 ரீச் ஆயிடுச்சு. ஒரு லாங் டேர்மில் டார்கெட் 3 687. இது வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரீச் ஆகும். அதே மாதிரி கிராசிம் வந்து நான் இந்த ஏரியாவில் அதாவது வந்து 2600 ரேஞ்சில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆயிருக்கு. இதோட டார்கெட் வந்து 3000 கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஏபிபி வந்து நான் இங்கே இருக்கும்போது சொன்னேன். ஆக்சுவலாக கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பெஸ்ட் பிளேஸ் டு பை வந்து 7500 அந்த ரேஞ்சில் வந்துன்னா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்டை ஏறி இருக்குது. அடுத்து மெட்ரோபோலிசஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியா அதாவது வந்து 2080 கிட்ட இருக்கும்போது சொன்னேன். இப்போ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்ட ஏறி இருக்குது. இப்போது இது மாதிரி வந்து ஒரு 4 ஸ்டாக்கை வந்து லாஸ்ட் மந்த் பார்த்தோம். அதே மாதிரி இந்த மந்த் என்னென்ன ஸ்டாக் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து என்னால் கொஞ்சம் சரியாக வீடியோ போட முடியல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன ஸ்டாக் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அது வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் நான் வீடியோ போடுவேன். அது வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் வரும்போது மட்டும்தான் நான் போடுவேன். அது வந்து மந்தோட 5 தேதி 10க்குள்ளே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எப்போ வருதோ அப்போ தான் பண்ணுவேன். ஏன்னா இப்போது ஒரு சில பேர் வந்து சொன்னால் கரெக்டாக இருக்குன்றதுக்காக வாங்குறீங்க. லாஸ்ட் மந்த்துமே ஒரு 7 பேருக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் அது வாங்கினேன் கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருந்ததுன்ட்டு. அதே மாதிரி அதை வந்து நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது வாங்குறதுக்கும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி முடிஞ்சால் பண்ணுங்கள். இது வந்து எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ இதனால் வந்து ப்ராஃபிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இன்ட்ராடே அதெல்லாம் செகண்டரி. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு நான் என்ன பண்ணணும் அதை சொல்கிறேன். ஏன் சார் மற்ற ஸ்டாக்லாம் பார்க்க மாட்டிங்களா? நிறைய ஸ்டாக் இருக்குது. நிறைய ஸ்டாக் இருந்தாலும் நமக்கு வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், ரிவார்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாக் வந்து பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு வந்து பயோகான். இந்த பயோகான் வந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. எந்த ஸ்டாக் வாங்கினாலுமே ஓரளவுக்கு நம்ம கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னன்னு தெரியும்னா ஏற்கனவே நான் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கீழே வந்துட்டு மேலே போகுது. இது மாதிரி இருந்தால் தான் நம்மளால் ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னாக்கா பயோகான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் வந்து 300க்கு கீழே போச்சு அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 கீழே போச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் 600 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அதாவது வந்து 3380 ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒரு 200 பாயிண்ட் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல வந்து கன்ஃபர்மேஷன் எப்போ அப்படின்னா 400க்கு மேலே போச்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன். 400க்கு மேலே ஒரு பை கேண்டில் நல்லா க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சில், இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த ரேஞ்சில் இந்த இடத்துல ஒரு 400 ரேஞ்சில் ஒரு க்ரீன் கேண்டில் நல்லா ஒரு க்ளோஸ் ஆகுது, இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை நான் வந்து இப்பயே ஒன்றும் பிரச்சனை இல்லை லாங் டேர்மில் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குவான்டிட்டியை பாதியாக போடுங்க. 400க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகம். சப்போஸ் யாரும் 50,000க்கு மேலே போடுற மாதிரி இருந்ததுன்னா இது பாருங்கள். இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 43,000. இதோட டார்கெட் வந்து 46,000.
இது வந்து நார்மலாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க. ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் யார் இருக்காங்களோ அவங்க வாங்குவாங்க. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்தது, அதனால நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து மேலே வந்து 46,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஇஎக்ஸ். ஐஇஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 190 கீழே போச்சுன்னா கட் பண்ணிடணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டார்கெட் 234, இமீடியட் டார்கெட்டை, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 300, அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 370. இப்போது இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே வீக்லி கேண்டில். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து நெக்ஸ்ட் நான் சொல்கிறது எல்லாமே உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. மினிமமாக ஒரு 6 மந்த்தை அது டார்கெட் சீக்கிரமாக ரீச் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் இது எல்லாமே வீக்லி அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 2024 இங்கே பாட்டமில் இருந்துருக்கு. இங்கேருந்து இந்த பாயிண்ட் இவ்வளோ தூரம், அதாவது வந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 6 மந்த்து கிட்ட ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 6 மந்த்து ஆகும். அது மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாமே அது மாதிரி தான் ஷோ பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி கேண்டில். அடுத்து நெக்ஸ்ட் வந்து விப்ரோ வந்து ரொம்ப காலமாக இங்கே கீழவே இருந்தது. இப்போ தான் மூவ்மெண்ட் கொடுக்குது. இப்போ இதோட டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்போ பெஸ்ட் பிளேஸ் டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 580க்கு மேலே க்ளோஸ் வைக்குது ஒரு பை கேண்டில். இதே மாதிரி இதுவும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் இது மாதிரி வந்து ஒரு பை கேண்டில், க்ரீன் கேண்டில் இதுக்கு மேலே இப்படி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இதோட டார்கெட் வந்து லாங் டேர்மில் 900 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 4 ஸ்டாக் வந்து இந்த மந்த் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.